Hello students, very good evening to all. Welcome back to Catalytic Chemistry classes. So in this class, we are going to discuss about how to predict the quadrupole splitting present or absent in the chemical compound. ஒரு given compoundல quadrupole splitting வந்து present ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா quadrupole splitting இருந்தால் தான் நம்மளால் ஸ்பெக்ட்ரத்தை வந்து மாஸ்பார் ஸ்பெக்ட்ரத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் டாபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் ஃப்ரம் திஸ் கொஸ்டின் ஒன்லி. ஓகே, ஸோ திஸ் பார்ட் வந்து இந்த பார்ட்டில் இருந்தால் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சிஎஸ்ஆர் கேட் அண்ட் பிஜிடிஆர்பி ஆல்சோ. ஸோ பை த வே திஸ் இஸ் அ ஃபோர்த் வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். ஓகே, ப்ரெடிக்ட் த குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங். ஸோ குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது சேம் கண்டிஷன் தான். ஒன் இஸ் EFG equal to 0 and another one is EFSG not equal to 0. What is EFG? Okay, if electric field gradient is 0, electric field gradient வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா quadrupole splitting is not observed. அந்த காம்பவுண்டில் quadrupole splitting வந்து நடக்காது. ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் சிக்னல் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஐசோமெரிக் ஷிஃப்ட் மட்டும்தான் அங்கே நடக்கும். ஓகே, பட் அதுவே வந்து இஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால், ஓகே, EFG வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அங்கே வந்து குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங் இஸ் அப்சர்வ்டு. ஓகே, அந்த காம்பவுண்டில் குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங் இருக்கும். ஸோ அதனால் வி கெட் 2 சிக்னல்ஸ். ஓகே, ஸோ நாட் குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங் அப்பியர் ஆகலை அப்படின்னா சிங்லெட் கிடைக்கும், சிங்லெட். அதே வந்து குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங் அப்பியர் ஆகிருந்து அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டபுளட் கிடைக்கும். நான் இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து EFG வந்து ஒரு காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி சொல்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்டு சிமெட்ரி கேரக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தேர் ஆர் 2 டைப் ஆஃப் சிமெட்ரிஸ். ஓகே, நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற போகிறது என்ன? 2 டைப் ஆஃப் சிமெட்ரி. ஒன் இஸ் கால்டு லிகாண்ட் சிமெட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் எலக்ட்ரானிக் சிமெட்ரி. இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லிகாண்ட் சிமெட்ரி அப்படின்றது வேறு எதுவும் கிடையாது. இட் இஸ் ஆல் த லிகாண்ட்ஸ் ஆர் சேமாக இருந்தால். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்ட் ஆக்டாஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஹாவ் அ ஸ்பெரிக்கல் symmetry. Okay, all the ligands are same, so the EFG equal to 0. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து நம்ம ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிமெட்ரிக்கலாக இருந்தால், ஓகே, ஸோ ஆக்டாஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் யூஸ்வலாக நம்ம எந்த காம்பவுண்ட் வந்து ஆக்டாஹெட்ரல் சொல்லுவோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்தால் நம்ம ஆக்டாஹெட்ரல்னு சொல்லுவோம். ஓகே, பட் தே ஆர் கால்டு லிகாண்ட் சிமெட்ரி. லிகாண்ட் சிமெட்ரின்ற போது ஆல் த லிகாண்ட்ஸ் ஆர் ஷுட் பி சேம். ஓகே, எல்லா லிகாண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் FeF6 அண்ட் FeCl6. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா த லிகாண்ட்ஸ் ஆர் சேம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிகாண்ட் சிமெட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ see here இட்ஸ் அ காமன் எக்ஸாம்பிள் ML6. இந்த எல் எல்லாமே என்னது? காமன் லிகாண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி லிகாண்ட் சிமெட்ரி ப்ரெசென்ட்டாக இருந்தால் அந்த காம்பவுண்டுக்கு EFG தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் வந்து 0. இஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் வந்து 0வா இருந்தால் தேர் இஸ் நோ குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங் இஸ் அப்சர்வ்ட். ஓகே, இட் கிவ்ஸ் அ சிங்கிள் பீக். ஓகே, in the spectrum. Now we are going to discuss second symmetry. So the second type of symmetry is called electronic symmetry. So electronic symmetry பற்றி ஆல்ரெடி நம்ம ஜான் டெய்லர் டிஸ்கஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜான் டெய்லர் டிஸ்கஷனில் சிமெட்ரியாக இருந்தால் ஜான் டெய்லர் டிஸ்கஷன் வந்து நடக்காது. சேம் கண்டிஷன் தான் இங்கேயும். ஓகே, the symmetric electronic configuration have spherical symmetry. ஓகே, symmetric electronic configuration எதெல்லாம் அப்படின்னா T2G equal to 0வா இருந்தால், ஏன்னா we know very well. Okay, T2G 0 and EG 0. There is no electron present in the d orbital. Completely 0வா இருக்குது அப்படின்னா that is a first one. Okay, இதில் வந்து என்னென்னா it is a electronic symmetry. ஸோ இங்கே வந்து EFG வேல்யூ வந்து 0வா இருக்கும். அதுவே வந்து T2G 3ஆக இருக்கு, சாரி T2G வந்து 3 and EG வந்து 2ஆக இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ T2G 3ன்ற போது எவ்ரி T2G orbital have a 1 unpaired electron and EG 2 அப்படின்னு சொல்லும்போது every EG orbital have a 1 electron. So they are completely symmetric. Okay, each orbital carry 1 unpaired electron. And come to this case, the T2G orbital have 6 electrons and EG orbital have a 4 electrons. Okay, they are completely filled. Okay, so இந்த மாதிரியான இருந்தால் அவங்க என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா it is a symmetric electronic configuration. T2G 0, T2G E அப்படின்னா T2G 3 and T2G 6, EG 0, EG 2, EG 4. So these kind of electronic configuration are called electronic symmetric. ஓகே, ஸோ தே ஆர் கால்டு ஸ்பெரிக்கல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருந்தால் இங்கே EFGயோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். EFG is equal to 0. அப்போது இங்கே என்ன நடக்காது அப்படின்னா there is no quadrupole splitting is appear.
are absorbed. Okay, if both two conditions are fulfilled, then no quadrupole splitting is absorbed. Okay, then EFG equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, ஓகே, அதாவது இட் இஸ் லிகாண்ட் சிமெட்ரிக்கும் இருக்குது, எலக்ட்ரானிக் சிமெட்ரிக்கும் இருக்குது அப்படின்னா there is no quadrupole splitting is appear. so EFG வேல்யூ வந்து 0 அப்படின்னு எடுக்கலாம். so it gives a single peak. okay, only one singlet மட்டும் தான் கொடுக்கும். okay, if asymmetric with both or either one of them, then the quadrupole splitting is absorbed, then EFG is not equal to 0. okay, so அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ரெண்டு கண்டிஷனும் ஒபே பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து லிகாண்ட் ஏசிமெட்ரிக்காக இருக்கலாம் அண்ட் எலக்ட்ரானிக் ஏசிமெட்ரிக்காக இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஏதாவது ஒன்று மட்டும் மாறி இருந்தால், லிகாண்ட் வந்து சிமெட்ரிக்கலாக இருந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னா அப்பையும் EFGயோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா இட் கிவ்ஸ் த quadrupole splitting. okay, it gives a quadrupole splitting is absorbed and it give two signal. okay, doublet in the spectrum. so now I'm going to give some examples related to this concept. so here I'm going to take the example. first one is Fe F6 3 minus and Fe F6 4 minus. okay, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ எது வந்து நம்பர் ஆஃப் பீக்ஸ் வந்து இந்த காம்பவுண்டுக்கு எவ்வளோ வரும் அண்ட் இந்த காம்பவுண்டுக்கு எவ்வளோ கொடுக்கும், எது வந்து குவாட்ரபிள் ஸ்ப்ளிட்டிங்கை கொடுக்கும், எது வந்து குவாட்ரபிள் ஸ்ப்ளிட்டிங்கை கொடுக்காது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, ஸோ இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன் இட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் Fe F6 and 3 minus அப்படின்றது. ஃபஸ்ட்டு we have to find out the oxidation state. so X plus 6 minus 1 equal to minus 3. okay, then X equal to, it is a plus 3. okay, so metal in the plus 3 oxidation state. so the electronic configuration is Fe on the atomic number on the 26. so argon 3d6 and 4s2 is the electronic configuration. now we have to remove 3 electron from the outermost shell. so we get, when Fe in the plus 3 oxidation state, we get a D5 3d5 electronic configuration. okay, so D5 means we know very well it undergo the splitting. CFS la நம்ம என்ன பண்ணுவோம், சேம் அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். it is a T2G and EG. why? because it is a octahedral complex. எப்படி octahedral சொல்கிறோம், the coordination number. so coordination number 6 இருந்தால் definitely it octahedral complex தான். okay, now see here number of unpaired electron is 5. okay, d orbital 5 electrons இருக்கு. now before going to fill the electron, just to see the ligand ஓட நேச்சர் என்ன, F6. so F அப்படின்றது it is a weak field ligand. இதை பற்றி நம்ம coordination chemistry ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். okay, so F is a weak field ligand, so it can't able to pair up the electrons. so we have to fill the electron like this. so it can form high spin complex. so 1 2 3 4 and 5. so the electronic configuration is T2G3 and EG2. so this is the electronic configuration. now see the complex. so the complex is Fe 1 2 3 4 5. so the number of ligands is a fluorine ligand. there are 6 fluorine ligands. okay, so 6 fluorine ligand, the compound in the plus 3 oxidation state. okay, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்து இட் இஸ் எலக்ட்ரானிக்லி சிமெட்ரிக். ஏன்னா EG ஆர்பிட்டால் completely half filled, T2G orbital also completely half filled. so it is electronic symmetry and also இதில் பார்த்தீங்கன்னா ligand symmetry. all the ligands are same and it is a octahedral compound. so it is a octahedral, so it is also ligand symmetric. okay, so it obey this compound, it's obey both two conditions. ரெண்டு கண்டிஷனுமே obey பண்ணுது. so EFG ஓட வேல்யூ வந்து equal to 0. so EF ஓட வேல்யூ வந்து 0வா இருந்தால் இது quadrupole splitting. no quadrupole splitting is observed. okay, is observed. so அப்போ நமக்கு எவ்வளோ பீக் கிடைக்கும், இந்த ஸ்பெக்ட்ரத்தில் we get only one peak. okay, sorry, the peak not like that. so இதில் பீக் எப்படி இருக்கும் அப்படின்னா, okay, just we get a single peak, singlet. next இப்போ நம்ம second compound work out பண்ணலாம், Fe F6 4 minus. so second one Fe F6 4 minus. okay, first we have to calculate the oxidation state. so 6 minus 1 equal to minus 4. so X equal to plus 2 oxidation state. so அப்போ Fe equal to plus 2 அப்படின்னா argon electronic configuration வந்து 3D 6 and 4 is 0 அப்படின்னு இருக்கும். okay,
Now we have to fill the electron in the T2G and EG orbitals. Okay, so it is also octahedral ஏன்னா 6 இருக்கு coordination number. So this is T2G and EG. Okay, so totally 6 electrons are present, D6. So before see the compound, okay, so see the compound, it is a weak field ligand. Okay, so it can form high spin complex. So 1 2 3 4 5 6. So T2G6, sorry, T2G4 and EG2. Okay, so this is the electronic configuration. Sorry, in the compound la pathinga appadina F6 ன்னு இருக்கு. So it has a ligand symmetry. Okay, ligand symmetry வந்து present ஆயிருக்கு. பட் electronic symmetry இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2G4 இருக்கு. It is a more than half filled இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் unpaired இருக்கு. This one is paired up இருக்கு. So there is no electronic symmetry. Okay, no electronic symmetry. Okay, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கண்டிஷன்ஸில் quadrupole splitting appear ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு EFG வந்து not equal to 0 இருக்கணும். EFG electric field gradient. Okay, so it is not equal to 0 இருக்கணும். ஸோ எப்போ அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் அது சாட்டிஸ்ஃபைட் பண்ணாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிகாண்ட் சிமெட்ரியாக இருக்குது, பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நோ எலக்ட்ரானிக் சிமெட்ரி. ஸோ அப்போது இது ஒபே பண்ணாததுனால EFG வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இட் கிவ்ஸ் quadrupole splitting. ஓகே, quadrupole splitting அப்சர்வ் ஆகும். ஸோ quadrupole splitting நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2 peaks in the spectrum. Okay, there are 2 transition is possible. So spectrathila pathinga appadina there are 2 signals we get. So the signal is like that. இது மாதிரி ரெண்டு சிக்னல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கான்செப்ட் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். திஸ் இஸ் ஜஸ்ட் பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இன் மை நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு ஒர்க் அவுட் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ. ஆல் தி பெஸ்ட்.